வணக்கம். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. ஓயாத இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு நிமிடம் இளைப்பாரி நம் மனதோடு உரையாட வந்திருக்கும் தேடலுள்ள உள்ளங்களுக்கு இன்று நம் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாற்றப் போகும் ஒரு சிந்தனை இதோ. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு என்டியூரன்ஸ் ஆஃப் த ஹொரைசன், அதாவது தொடுவானத்தின் சகிப்புத்தன்மை. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 வரிகள் இருக்கு. பி பேஷண்ட், சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ த worst டு கெட் த பெஸ்ட். அதாவது பொறுமையாக இருங்கள், சில நேரங்களில் சிறந்ததை பெற நீங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். இந்த வாக்கியங்களோட உளவியல் அர்த்தங்களை நாம் பிரிக்க ஆரம்பிச்சா இதில் இருக்கிற ஆழம் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. சரி, இதை நாம் விரிவாக அலசுவோம். ஒரு விஷயத்தை நம்மால் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதில் அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தத்தின் அடர்த்தியும் அதிகமாக இருக்கும். இந்த வாக்கியங்களை நாம் ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் கோட் மாதிரி பார்த்துட்டு போயிடக்கூடாது. அப்படி பார்த்தா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது தொடுவானம், சகிப்புத்தன்மை, பொறுமை, மோசமான நிலை, சிறந்த நிலை, இது எல்லாமே மனித மனதோட தொடர்ச்சியான போராட்டங்களை ரொம்ப சரியா குறிக்கிற வார்த்தைகள். நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்ணும்போதோ இல்லைன்னா உங்க துறையில ஒரு பெரிய சிக்கலை தீர்க்க போராடும் போதோ உங்க மனசுக்குள்ள என்னென்ன உளவியல் மாற்றங்கள் நடக்குமோ அதையெல்லாம் இந்த சின்ன குறிப்பு ரொம்ப துல்லியமாக படம் பிடிச்சு காட்டுது. இதை நாம் எப்படி அணுக போகிறோம்னா, ஒரு தத்துவமாக மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதோட நடைமுறை சாத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக ஆராய போகிறோம். நாம் முதல்ல இதோட தலைப்பில் இருந்தே ஆரம்பிப்போம். தி என்டியூரன்ஸ் ஆஃப் தி ஹொரைசன், தொடுவானத்தின் சகிப்புத்தன்மை. தொடுவானம்ங்கிறது ஒரு இடமே கிடையாது இல்லையா? அது ஒரு மாயை, அது ஒரு பார்வை கோணம். நாம அதை பார்க்குறோம், அதை நோக்கி போகிறோம். ஆனால் நாம் நெருங்க நெருங்க அதுவும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒருபோதும் முடிவடையாத ஒரு விஷயம். அப்படி ஒரு மாயையான விஷயத்துக்கு எப்படி சகிப்புத்தன்மை இருக்கும்? அதுதான் இதோட மிகப்பெரிய சுவாரஸ்யமே. தொடுவானம்ங்கிறது நாம் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு நிலையான புள்ளி கிடையாது. நீங்கள் எவ்வளவு தூரம் பயணித்தாலும் அது உங்ககிட்ட இருந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது நம்மளோட அறிவு தேடலுக்கோ அல்லது நாம் அடைய நினைக்கிற ஒரு பெரிய இலக்குக்கோ ரொம்ப சரியான ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம இலக்குகளும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எது பெரிய இலக்கு அல்லது மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் பார்வை இன்னும் விரிவடையும். உங்களுக்கான அடுத்த இலக்கு இன்னும் தள்ளி போயிருக்கும். அப்போ அந்த தொடுவானத்தை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கிற பயணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல சகிப்புத்தன்மைங்கிற வார்த்தைய தொடுவானத்தோட இணைச்சிருக்கிறது ஒரு அபாரமான சிந்தனை. தொடுவானம் நம்மளை சகிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா, இல்லை அந்த தொடுவானத்தை நோக்கி போகிற
நமக்கு தேவையான சகிப்புத்தன்மையை இது குறிக்குதான்னு ஒரு கேள்வி வரும். உண்மையில் அந்த தொடுவானம் விரிவடைஞ்சுக்கிட்டே போறதை ஏத்துக்கிட்டு தொடர்ந்து பயணிக்கிற மனிதனுடைய மன உறுதியைத்தான் இந்த தலைப்பு பிரதிபலிக்குது. நாம எப்பவுமே ஒரு விஷயத்தை கத்துக்க ஆரம்பிக்கும் போது, ஓகே, இதுல இருக்கிற எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு கட்டத்தில் நினைப்போம். ஆனா இன்னும் கொஞ்சம் உள்ள போக போகத்தான் தெரியும், நாம கத்துக்கிட்டது ஒரு சின்ன துளி தான், கத்துக்க வேண்டியது கடல் அளவு இருக்குன்னு. அந்த இடத்துல நாம பார்க்குற அந்த புது எல்லை தான் தொடுவானம். ஆனா அந்த எல்லையை தொடர்ந்து துரத்துறதுக்கு ஒரு பயங்கரமான மன உளைச்சல் ஏற்படும். பல வருஷங்களா ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறவங்களுக்கோ இல்லைன்னா ஒரு சிக்கலான கோடிங் பண்றவங்களுக்கோ இந்த உணர்வு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. ஒரு தப்பை சரி பண்ணா 10 புது தப்புகள் உருவாகும். இலக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த சோர்வை சமாளிக்கத்தான் இந்த குறிப்போட முதல் வரியே ஒரு ஸ்ட்ரிக்டான கட்டளையா வருது. பி பேஷண்ட், பொறுமையாக இருங்கள். இது ரொம்ப சின்ன வாக்கியம்தான், ஆனா இதோட எடை ரொம்ப அதிகம். இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பி பேஷண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாம ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா பொதுவாகவே பொறுமைங்கிறத நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, அது ஒரு அமைதியான, எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு காத்திருப்பு நிலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கை கட்டி வேடிக்கை பார்க்கறது பொறுமை கிடையாது. அப்போ உண்மையான பொறுமைனா என்ன? படிப்படியா நகர்ந்து தொடுவானத்தை நோக்கி பயணிக்கிறது. அப்படி பயணிக்கிறவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ஒரு தீவிரமான, ரொம்ப ஆக்டிவான ஒரு மனநிலை. உங்களுக்குள்ள பலவிதமான விரக்திகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிற அந்த காக்னிட்டிவ் ஸ்டாமினா தான் உண்மையான பொறுமை. ஆனால் இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் முரண்பாடாக தெரியலையா? நமக்கு எல்லாமே உடனே நடக்கணும், ஷார்ட்கட்ஸ் வேணும், குயிக் ஹேக்ஸ் வேணும்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது நாம் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை தள்ளி போடுறதுக்கான ஒரு சாக்கு போக்கா மாறிடாதா? இல்லவே இல்லை. அதாவது தொடுவானத்தை நோக்கி போற ஒருத்தன் பொறுமையா இருந்தா எப்படி இலக்கை அடைய முடியும்? அவன் இன்னும் வேகமா தானே ஓடணும்னு தோன்ற அதே சமயம், வேகமா ஓடுறதுக்கும் விவேகமா சகிச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவசரம், வேகம் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இலக்கை அடைய உதவுமே தவிர, தொடுவானம் மாதிரியான விரிவடைஞ்சுக்கிட்டே போற ஒரு பெரிய விஷயத்துக்கு உதவாது. பி பேஷண்ட் அப்படின்னு சொல்றது உங்களுடைய செயலை நிறுத்த சொல்றது கிடையாது, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிர்வகிக்க சொல்றது. நீங்க வேகமா ஓடலாம், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? உடைஞ்சு போயிருவீங்க இல்லையா? அந்த இடத்துல பெரும்பாலும் நாம கிவ் அப் பண்ணிக்குவோம். ஆனா அதுக்கு மாறா அந்த இடத்துல உங்களை நிலைநிறுத்துற ஆங்கர் தான் இந்த பொறுமை. இது ஒரு ரெசிலியன்ஸ் கிடையாது. ரெசிலியன்ஸ்னா கீழே விழுந்துட்டு மறுபடியும் எழுந்து வர்றது. ஆனா சகிப்புத்தன்மையோடு கூடிய பொறுமைங்கிறது அந்த நெருப்புக்குள்ளேயே தொடர்ந்து நிற்கிறது. ரிசல்ட் உடனே வராதுன்னு தெரிஞ்சும் அந்த செயலை தொடர்ந்து செய்யறதுக்கான மன உறுதி. அதனால தான் முடிவில்லாத தொடுவானத்தை பற்றி பேசின உடனே அடுத்த வரியாவே
பொறுமையாக இருங்கள் அப்படிங்கிற கட்டளை வருது. பொறுமைங்கிறது எதிர்பார்ப்புகளை நிர்வகிக்கிற ஒரு கருவி. இப்போ அடுத்த வரிக்கு போலாமா? இதுதான் ரொம்ப வெயிட்டான ஒரு வரி. சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ தி worst டு கெட் த பெஸ்ட். சில நேரங்களில் சிறந்ததை பெற நீங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஏன் மோசமானதை கடந்தே ஆகணும்? சிறந்ததை அடையிறதுக்கு வலி இல்லாத ஸ்மார்ட்டான நேரடியான ஒரு பாதை இருக்கக்கூடாதா? இந்த வரி வலியையும் கஷ்டத்தையும் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரி தெரியலையா? கஷ்டப்பட்டா தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறது ஒரு பழைய காலத்து மைண்ட் செட் மாதிரி இல்லையா? இப்படியெல்லாம் நமக்கு பல கேள்விகள் தோன்றது நியாயம்தானே. ஆனால் இந்த வாக்கியம் வலியை ரொமான்டிசைஸ் பண்ணலை. மாறா அது ஒரு தவிர்க்க முடியாத சிஸ்டமிக் விதியை சொல்லுது. இங்கே நாம் வேர்ஸ்ட் மற்றும் பெஸ்ட் அப்படின்னு 2 வார்த்தைகளை நுணுக்கமாக கவனிக்கணும். சிறந்தது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் கிடையாது. அது ஒரு அவுட்லேயர், ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலை. அந்த அவுட்லேயர் நிலையை நீங்கள் அடையணும்னா உங்களுடைய தற்போதைய எல்லைகளை நீங்கள் உடைச்சி தான் ஆகணும். அப்படி உங்களுக்கு பழைய எல்லைகள் உடையும் போது அது உங்கள் மூளைக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் மிக மோசமான ஒரு அனுபவமாக தான் தோணும். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நீங்கள் ரொம்ப சிக்கலான ஒரு தத்துவ புத்தகத்தையோ இல்லை ஒரு கஷ்டமான கான்செப்டையோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். முதல் சில மணி நேரங்கள் உங்களால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் மூளை வலிக்கும், எரிச்சல் வரும், நமக்கு அறிவே இல்லையோன்னு கூட தோணும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அந்த வர்ஸ்ட். ஆனால் அந்த புள்ளியில் நீங்கள் அந்த புத்தகத்தை தூக்கி போடாமல் தொடர்ந்து அதோட போராடும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் எல்லாமே தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு ஆஹா மொமெண்ட். அதுதான் அந்த பெஸ்ட். அப்போ அந்த மோசமான குழப்ப நிலையை கடக்காம இந்த தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஆஹா மொமெண்ட் உங்களுக்கு எப்போ கிடைக்குது? உங்களுடைய பழைய புரிதல் சுக்கு நூறா உடைஞ்சு ஒரு புது புரிதல் உருவாகும் போது தான். அந்த உடைக்கிற ப்ராசஸ் வலியாத்தான் இருக்கும். அதுதான் அந்த மோசமான நிலை. அதனால தான் யூ ஹாவ் டு கோ த்ரூ, நீங்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கும். உங்களால் அதை பைபாஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வேளை பைபாஸ் பண்ண நினச்சா உங்களுக்கு அந்த பெஸ்ட் கிடைக்காது. வெறும் ஆவரேஜான ஒரு விஷயந்தான் கிடைக்கும். ஒரு ஆராய்ச்சியாளர் வருஷ கணக்காக ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பார். ஃபண்டிங் கட் ஆகிருக்கும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்கும், எல்லாரும் அவரை சந்தேகிப்பாங்க. அதுதான் அவருக்கு அந்த வர்ஸ்ட். ஆனால் அந்த மோசமான கட்டத்தில் கிடைக்கிற ஒரு சின்ன அனாமலி தான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டும். ஆக இந்த மோசமான நிலை அப்படிங்கிறது உங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு சுவர் கிடையாது. அது உங்களுக்கு தேவையான சிறந்ததை உருவாக்குற ஒரு ஃபில்டர். யாருக்கு அந்த தொடுவானத்தோட சகிப்புத்தன்மை இல்லையோ அவங்கள அந்த பயணத்தில் இருந்து வெளியேற்றுற ஒரு சிஸ்டம் தான் இந்த மோசமான கட்டம். உண்மையிலேயே அது ஒரு சிஸ்டம் தான். இதனால தான் இந்த தத்துவம் வெறும் மோட்டிவேஷனாக இல்லாமல் ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் ரியாலிட்டியாக மாறுது. ஆனால் இந்த வாக்கியத்தோட ஆரம்பத்தில் இருக்கிற அந்த சம்டைம்ஸ், அதாவது சில நேரங்களில் அப்படிங்கிற வார்த்தையை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்போ பாரு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்கன்னு இது சொல்லலை. சில நேரங்களில் அப்படி நடக்கும்னு சொல்லுது. அது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது இல்லையா?
அந்த சம்டைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த வாக்கியத்துக்கே ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. இது உங்களை பயமுறுத்தலை. வாழ்க்கையில் எல்லாமே எப்பவும் கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் ரொம்ப சுலபமாக சில வெற்றிகள் அடையலாம். ஆமாம், சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த மிகச்சிறந்த ஒன்றுக்காக பயணம் செய்யும்போது எதிர்பாராத விதமாக ஒரு மிக மோசமான சூழ்நிலை வந்தால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பயணத்தோட ஒரு பகுதி தான்னு இது முன்கூட்டியே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. இந்த இடத்துல தான் நாம் முன்னாடி பேசின பொறுமையாக இருங்கள்ங்கிற வரியை இணைச்சு பார்க்கணும். நீங்கள் உங்கள் தொடுவானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருது. அதுதான் அந்த வர்ஸ்ட். அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நீங்கள் இறங்கி மறுபடியும் மேலே ஏறித்தான் ஆகணும். அந்த இருட்டான மோசமான நேரத்தில் எப்படியாவது இதை கடந்துடலாம் அப்படின்னு உங்களை உந்தி தள்ளுற ஒரு கியர் தான் அந்த பொறுமை. அந்த பொறுமை இல்லைன்னா பள்ளத்தாக்கோட இருட்டை பார்த்த உடனே நீங்கள் பின்வாங்கிடுவீங்க. பொறுமை இல்லாமல் அந்த மோசமான கட்டத்தை உங்களால் கடக்கவே முடியாது. இப்போ இந்த 3 கான்செப்டையும் ஒன்றா சேர்த்து பாருங்க. தொடுவானம், அதாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கிற உங்களோட இறுதி இலக்கு. அப்புறம் பொறுமை, அதாவது அந்த பயணத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய ஆக்டிவான மன உறுதி. கடைசியாக மோசமான மற்றும் சிறந்த நிலை, அந்த பயணத்தில் தவிர்க்க முடியாத டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது 3 சேரும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான ரோட் மேப் கிடைக்குது. நீங்கள் எப்பெல்லாம் ஒரு இருண்ட காலகட்டத்தில் இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒன்று தான். நான் இப்போ அனுபவிக்கிற இந்த மோசமான நிலைமை எந்த சிறந்த விஷயத்துக்கான விலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் இங்கே மிக முக்கியமானது. நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் போதோ இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய நஷ்டத்தை பார்க்கும்போதோ அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காம, ஓகே இதுதான் அந்த வேர்ஸ்ட் ஃபேஸ், அப்போது நான் ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு உங்கள் மூளைக்கு நீங்களே சிக்னல் கொடுக்க ஆரம்பித்தா அந்த பிரச்சனையை பார்க்குற உங்கள் பார்வையே மொத்தமாக மாறிடும். அந்த தொடுவானத்தை நோக்கிய பயணம் உங்களுக்கு வெறுமன ஒரு வெற்றியை மட்டும் கொடுக்காது. அது அந்த மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு கடக்கக்கூடிய ஒரு முற்றிலும் புதிய வலிமையான மனிதராகவே உங்களை மாற்றிடும். அந்த ஆளுமை வளர்ச்சி தான் உண்மையான பரிசு. நீங்க ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள நுழையும் போது இருக்கிற மனிதன் வேற, அந்த சூழ்நிலையை கடந்து சிறந்தது அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வர்ற மனிதன் வேற. அந்த பயணம் உங்களை உருமாற்றி இருக்கும், உங்களை முற்றிலும் புதுப்பிச்சிருக்கும். அதனால தான் ஒரு இலக்கு அடைஞ்ச உடனே தொடுவானம் முடிஞ்சிடறதில்லை. அந்த புதிய வலிமையான மனிதனுக்கு இன்னும் தூரத்தில் ஒரு புதிய தொடுவானம் தெரியும். அவன் மறுபடியும் அதை பொறுமையோடு துரத்த ஆரம்பிப்பான். இப்படி இது ஒரு முடிவற்ற ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள சுழற்சி. இந்த நுணுக்கமான அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நாம் பேசின விஷயங்களை அப்படியே சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் துரத்துற தொடுவானம் ஒருபோதும் நிலையானதல்ல. அது விரிவடைந்து கொண்டே இருக்கும். அந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான ஒரே ஆயுதம் ஆக்டிவான பொறுமை. இந்த வழியில் நீங்கள் சந்திக்கிற மோசமான சவால்கள் உங்களை வீழ்த்துறதுக்காக வந்தவை அல்ல, மாறாக உங்களை அந்த பயணத்திற்கு தகுதியானவரா மாற்றுறதுக்கான ஒரு கட்டாயமான வழிகாட்டி தான் அவை.
அந்த மோசமான பாதையை கடந்தா மட்டுமே சிறந்ததை நீங்க அடைய முடியும். இதை முடிப்பதற்கு முன்னால நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கறதுக்கான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சிறந்ததை பெறுவதற்கு மோசமானவற்றை கடந்து செல்வதுதான் ஒரே வழி என்றால், உங்கள் வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற இருண்ட காலங்களை, தடங்கல்களை இனிமேல் ஒரு தடையா பார்க்காம உங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கான நுழைவாயிலாகவே பார்க்க தொடங்கினால் என்ன நடக்கும்? உங்க சிந்தனைய ஒரு புதிய கோணத்துக்கு மாற்றும் இந்த கேள்வியோட இன்னைக்கு உங்களை இதை நோக்கி சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன். இதில் நீங்க இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான அந்த தொடுவானத்தை நோக்கிய பயணம் பொறுமையோடும் புதிய நம்பிக்கையோடும் தொடரட்டும். வாழ்த்துகள்.